ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த அக்டோபர் மாதம் 27ஆம் நாளின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறை செய்தியை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் பதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த போன இரவில் எங்களோடு கூட இருந்தீர். கடந்த போன ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை வேளையில் எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான செய்தியை தந்தீர். எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவர். இந்த காலை வேளையில் இறை வார்த்தை வழியாக நீர் பேசும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்டர் சார்பாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடியேனி அன்பர் சாரினர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 640வது பாடலாகிய நித்திய துத்திய சுத்த பரமனார் பக்தன் லுத்தர் சத்திய வழி சொல்ல என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடம் சீர்திருத்தல் பாடல் 640. சுத்த பரமனார் பக்தன் லோத்தர் சத்திய வழி சொல்ல எத்தன் சித்தம் மூற்று பெறாம் தத்தன் வைத்தனர் இத்தரையில். ஆம் 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 ஆர்ப்பரிப்போம், நாம் 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 ஸ்தோத்தரிப்போம். ஆம் 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 ஆர்ப்பரிப்போம், நாம் 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 ஸ்தோத்தரிப்போம். நித்திய துத்திய சுத்த பரமனார் பக்தன் லோத்தர் சத்திய வழி சொல்ல எத்தன் சித்தம் மூற்று பெறாம் தத்தன் வைத்தனரி தரையில். ஆம் 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 ஆர்ப்பரிப்போம், நாம் 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 ஸ்தோத்தரிப்போம். வெற்றி 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 எங்கும் சோதி சோற்றி சோற்றி பொறை பதே பாவ மன்னிப்பை பற்றோர் தீட்டமாய் விடுதலையை ஆலயத்தில் ஓட்டினர் நியாயத்தை கதலில். வெற்றி 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 உலகெங்கும் சோற்றி 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 பாப்புரை பற்றி பற்றி பாவ மன்னிப்பை பற்றோர் தீட்டமாய் விடுதலையை பெற்றிட உயிர்த்தன்பர் காலயத்தில் ஓட்டினர் நியாயத்தை கதவில். பெற்றிட உயிர்த்தன்பர் காலயத்தில் ஓட்டினர் நியாயத்தை கதவில். நித்திய தோத்திய சோத பரமனார் பக்தன் லோத்தர் சத்திய வழி சொல்ல எத்தன் சித்தம் மூற்று பெறாம் தத்தன் வைத்தனர் இத்தரையில்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த அக்டோபர் மாதம் கடைசி வாரம் 27ஆம் நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வருகிறோம். சீர்திருத்தல் பண்டிகையை மிக சிறப்பாய் அநேக இடங்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பல திருச்சபைகளிலே நேற்றைய தினத்தில் ரெஃபர்மேஷன் சண்டே என்று சொல்லி கொண்டாடினோம். எங்களுடைய போதக வட்டத்தில் 2 திருச்சபைகளிலே கொண்டாடினோம். வருகின்ற 31ஆம் தேதி ஒரு திருச்சபையில் கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதம் 130. ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாம் இதை பார்க்கும்போது சீயோன் மலை திருப்பயண பாடலாக நாம் இதை பார்க்கின்றோம். சீயோன் மலை திருப்பயண பாடல், அதாவது அநேக மக்கள் சியோன் மலைக்கு செல்லுகின்ற ஒரு மக்களாய் அன்றைக்கு இருந்தார்கள். ஏனால் ஆலயம் அன்றைக்கு சியோன் மலையில் தான் இருந்தது, எருசலேம் தேவாலயம். அவர்கள் பல இடங்களில் இருந்து பல மைல்கள் தொலைவில் நடந்தும், குதிரைகளிலும், அதே நேரத்தில் சாட் வண்டியிலும் அவர்கள் ரொம்ப தூரம் நெடுந்தூரம் பயணம் செய்து ஆண்டவரை தேடி அவர்கள் போய் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று ஜபித்து வருகின்ற ஒரு காரியம்தான். அதுதான் இது திருப்பயணம் என்று நம்ம பார்க்கின்றோம். திருப்பயணம் இப்போ கூட நிறைய பேர் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ மக்கள் எருசலேம், பெத்லகேம் போன்ற இடங்களுக்கு சென்று புனித பயணம் என்று அதை சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் ஹஜ் என்ற பயணத்தை மேற்கொண்டு ஆண்டவரை தொழுகை செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதுபோல இது ஒரு திருப்பயண பாடலாக இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ் ஆல்வேஸ் எ பில்கிரிமேஜ் டுவர்ட்ஸ் காட். கடவுளை தேடுகின்ற திருப்பயணிகளாகவே நம்ம இருக்கிறோம், பயணிக்கின்றவர்களாக தான் இருக்கும். ஒரு இடத்துல தேங்கி இல்லை, நம்ம தங்கி இல்லை, பல இடங்களில் நாம் போய்கொண்டு தான் இருக்கின்றோம். அதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். முதல்ல ஆழ்ந்த துயரத்தில் அவர் இருக்கிறதாக சொல்கிறார். ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த பாடலை எழுதியவர் வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, திருமண காரியங்கள், வீடு கட்டுதல் போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கிறது இல்லையா? அதுபோல் அன்றைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஒரு விசுவாசிக்கு இருந்திருக்கலாம். அதனால் தன்னுடைய அந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஜபிக்கின்றதை நம்ம பார்க்க முடிகின்றது இல்லையா? துயரத்தில் இருக்கின்ற நான் என்றே சொல்றார். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்றும் அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலை நிற்க முடியும்? நிறைய பாவங்களை செய்கிறவன் தான் மனுஷன். ஆண்டவர்கிட்ட போய் நான் ரொம்ப யோகிய, என்னை காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. நேற்று தினத்தில் கூட செய்தியில் நம்ம பார்த்தோம், ஆயக்காரன் பரிசேயன். ஆண்டவரிடத்தில் போய் பரிசேயன் அவனை போல இல்லைன்னு சொல்லி அவன் மன்றாடுறான். ஆயக்காரனை போல நான் இல்லை, அவனை போல கெட்டவனா இல்லை, நான் காணிக்க கொடுக்காம இல்லை, எல்லாம் செய்கிறேன். ஆண்டவரிடத்தில் எப்படி மன்றாடணுன்னே தெரில. அவனுக்கு சுயநீதி உடையவனாய் இருக்கிறான், தன்னுடைய தற்பெருமைகளை பேசுகிறான். அது அல்ல, ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை முதலாவது அறிக்கை செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், சர்வீஸ் ஆர் விட்னஸ். இதுதான் அந்த ப்ரேயருக்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். முதல்ல ஆண்டவரை துதிக்கணும், அடுத்தது பாவத்தை அறிக்கை செய்யணும், அடுத்தது தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும், அடுத்தது ஊழியத்தை செய்யணும், சர்வீஸ் இல்லையா? ஊழியத்தை செய்யணும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக நம்ம இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? பரிசேயன் மற்றவனை குறை சொல்கிறார். ஆனால் இவர் தன் பாவத்தை அறிக்கை செய்ய, சங்கீதக்காரன் பாவத்தை அறிக்கை செய்கிறான் பாரு. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை நினைத்து கொண்டிருந்தால் யார் நிலை நிற்க முடியும்? சொல்றார், நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார். நீர் மன்னிப்பு அளிக்கின்ற தெய்வம், நீர் எங்களுக்கு மன்னிப்பு அளிக்கிறதுனால நாங்கள் மனிதர்களாக பயந்து நடக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்கிறார், ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது,
அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய சொற்களுக்காய் காத்திருக்கிறேன் என்று ரொம்ப அழகா இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறதை பார்ப்போம். ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை பெற வேண்டும். அதான் இன்னைக்கு சீர்திருத்தலுடைய மையமான நோக்கமே என்னன்னா, the word of God endures forever. கடவுளுடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்து நிற்கின்றதாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளுக்காய் நாம் காத்து இருக்க வேண்டும். ஆலயத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். அதான் சொல்றார், அவர் சொற்களுக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. எல்லாம் கவனிங்க, ஒரு வாட்ச்மேன் இரவு முழுக்க வேலை செய்யும் போது அவர் என்ன செய்வார்? தூங்காமல் இருக்கிறார் இல்லையா? அவர் எப்போ விடியும் என்று காத்து கொண்டிருப்பார். ஏன்னா விடிந்தாதான் அவர் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால ஒரு ஜாமக்காரன் என்று சொன்னால் வாட்ச்மேன் அல்லது வேலை செய்கிறவன், பாதுகாக்கிறவன், அவன் எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருப்பதை போல நாமும் கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நன்மைகளை தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார் என்று காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து வானத்தில் பறப்பார்கள் என்று ஏசாயாவில் சொல்றார் இல்லையா? அதுபோல ஆண்டவருக்காய் காத்திருப்பது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது சால சிறந்தது, நன்மையானது. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்களுக்காய் காத்திருக்கிறோம். முதல்வர் வராருன்னு அநேக நாள் காத்திருந்தார்கள். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் வராருன்னு 6-7 மணி நேரம் காத்திருந்து இறந்து போனதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காய் நம்ம காத்திருக்கிறோமா? அதான் முக்கியமான ஒரு பெரிய கேள்வியாக இன்றைக்கு இருக்குது. ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிறோமா? எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் இல்லையா, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காய் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்றாரு, இஸ்ரவேலே ஆண்டவரையே நம்பீர், பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவனைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவர். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மீட்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் மீட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஒரே பேரான குமாரனாகி கிறிஸ்துவை தந்து நம்மை மீட்டு எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கின்றோம், எ கிரை ஃப்ரம் த டெப்ஸ், ஆழத்திலிருந்து கூப்பிடுகின்ற அழுகின்ற ஒரு அழுகுரல். A cry from the depths, the psalmist cries out to God from a place of deep distress. God's hearing ear, God is attentive to the psalmist's cry. Confession and plea, awareness of sin, the psalmist acknowledges his sin and God's just judgment. God's forgiving nature, God is willing to forgive and pardon. Hope and expectation, waiting on God, the psalmist waits expectantly for God's salvation. Morning deliverance, hope is set on God's morning deliverance. Redemption and assurance, God's redemption, Israel's redemption is found in God's abundant love. Assurance of forgiveness, God will redeem Israel from all iniquities. Key takeaways, God hears our cries, God listens to our cries from the depths. God forgives and redeems, God forgives sin and redeems his people. Hope in God's salvation, we wait with expectantly for God's salvation and deliverance. சில வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 42 அழுகிற ஒரு காரியம், ஆண்டவருக்காக அழுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்ற ஒரு சங்கீதம், அழகான சங்கீதம். 51வது சங்கீதம் கூட ஆண்டவருடைய பாவ மன்னிப்புக்காக மன்றாடுவது. சங்கீதம் 69 அப்படிதான். அதே போல் ஏசாயா 55 6 7 ஆண்டவர்கிட்ட இந்த ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மன்றாடுகிறத பார்க்குறோம். ரோமர் 5 1-11 கடவுளுடைய அன்பை பார்க்கிறோம். எபேசியர் 2 1-10 கடவுளுடைய கிருபையை பார்க்கிறோம். அதே போல் ஆழத்திலிருந்து அழுவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18 4, சங்கீதம் 40 1, 69 88 அவருடைய மன்னிப்பை பார்க்கும்போது சங்கீதம் 25 32 103, சங்கீதம் 43, ஏசாயா 43. கடவுளுக்காய் காத்திருப்பது சங்கீதம் 25 27 37, ஏசாயா 8 30.
அதே போல் பழைய ஏற்பாட்டோடு இதை ஒத்து பார்க்கும்போது யாத்ராகமம் 34, என்னாகமம் 14, உபாகமம் 4. கடவுளிடத்தில் அழுகுரல் இல்லையா, அழுது மன்றாடுவது அப்படின்னு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 10, 1 சாமுவேல் 12, 10-11, 2 நாளாகமும் 6, 24-25. அதே போல் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம் ரிடம்ஷன் அண்ட் சால்வேஷன். மத்தேயு 1, 21, லூக்கா 1, 68-79, யோவான் 1, 29, 1 தீமோத்தேயு 1, 15. காட்ஸ் லவ் அண்ட் மர்சி, கடவுளுடைய அன்பும் இரக்கமும், யோவான் 3, 16, ரோமர் 5, 8, எபேசியர் 2, 4, 5, தீத்து 3, 4, 7. இதெல்லாம் கடவுளுடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் பற்றி பார்க்க. அப்போ நம்ம கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரிடத்தில் காத்திருப்போம். அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து இந்த சீர்திருத்தல் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். The Word of God மினிஸ்டர் சார்பாக எங்கள் மத்தியிலே ஆண்டவர் நீர் ஆற்றி வருகிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இது உம்முடைய ஊழியம், நீர் எங்களோடு பேசுகிறீர். காலை நேரத்தில் பேசியிருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடுங்கள், கண்டடைவர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் தேடி கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் பணிகள் பயணங்கள் ஆசீர்வதிங்க. வாரம் முழுதுமாய் இந்த கிருபை தவிர ஆபத்து விபத்து நாச மோசங்கள் வியாதியிலிருந்து எங்கள் குடும்பங்களை எங்கள் திருச்சபைகளை ஆண்டவரை காத்தரல வேண்டுமாய், தேசத்தை காத்தரல வேண்டுமாய், என்னுடைய மாநிலத்தை காத்தரல வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இந்த வேளையில் எங்கள் தமிழக மாநிலத்துக்காக இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி நாங்கள் ஒற்றுமையாக வாழ கிருபை தார்கள். ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமைச்சரவைக்காக, அனைத்து மாநிலத்தின் முதல்வர்கள் அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் அநேக மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறாங்க. குறிப்பாய் ஆண்டவர் நெல்மணிகள் அழிந்து கொண்டிருக்கிறதாய் நாங்கள் பார்க்குறோம். கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக, பல நாடுகளிலே இருந்து கேட்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி சமாதானத்தை தேவன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களுக்கு இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே ஒரு நல்ல உபசரணை செய்து ஊழியத்தை செய்கிற என்பர் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கோல்டுனால சிக்கா இருக்கிறார். அவரை கண்ணோக்கி பாருங்கள். இந்த மார்ச்சலி ஆண்டவரை எடுத்து போட்டு நல்ல சுகத்தை தாரும், பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். அதேபோல் என்னுடைய ஏஞ்சக்காவுக்காக அன்பான பிள்ளைகள் பார்த்தால் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுது நாங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்கள் விருந்தோம்பலை ஆண்டவரை தந்து கவனித்துக் கொள்ளுகிற ஒரு அன்பு சகோதரி ஆசீர்வதி வழிநடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என்னுடைய அன்புக்குரிய சாகுசாருக்கா டீச்சருக்காக ஜெபிக்கிற இசைவழி பயணத்தில் எங்களோடு இருந்து எப்பொழுதும் ஆண்டவரே மழை வெயில் பனி எதுவென்று பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார். அவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பணிகளை ஆசீர்வதிங்க ராஜா. அடியனையும் ஆண்டவர் குடும்பத்தாரை எடுத்து பயன்படுத்துங்க. அடியன் பணியாற்றுகிற பாபன பள்ளி, மின்னூர், வடகர, மேல் சரம் திருச்சபையில் குடும்பங்களை, பொறுப்பாளர்களை, விசுவாசிகளை காத்துறணும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வயது முதிர்ந்த நிலவில் ஆண்டவர் பலவீனமாக இருக்கின்ற அவருடைய ஆண்டவரே ரூத் அம்மாவுக்காக, அவருடைய அருமைக்குரிய கர்த்தாவே தாயார் ஆண்டவரே அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வேதமணி அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மக்கள் அதிக ஆண்டவர் வயது மூப்பை நிமித்தமாக படுக்கையில் இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். அதே போல் உடல் ஆண்டவர் சுகம் பெற்று தொடர்ந்து ஆண்டவர் தேறி வருகிற அமுதம்மாவுக்காகவும் நகோமி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையில்லை சந்தைங்க. இந்த மழையினாலே அநேக மூத்த விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள், பலவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு சுகத்தை பலத்தை தாரும். குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரிய ஆசிரியரும் உடைய தலைமை ஆசிரியருமா இருக்கின்ற திரு ஞானசாகர நேச்சமுக்காக ஜெபிக்கிறோம். சான்றோர் திருச்சபையுடைய ஆண்டவர் பொறுப்பாளராக இருந்து செயல்படுகிறார். அவரையும் நன்மையான குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருச்சபையுடைய பணிகள் ஊழியங்கள் சிறக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நேரத்தில் அவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். வருகிற புதன்கிழமை அன்று ILC ஆண்டவரே தேர்தல் நடக்க இருக்கிறது. ILC தலைவர், செயலர், பொருளர், ஆண்டவரே கம்ட்ரோலருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த அணியிலிருந்து வந்தாலும் அந்த சபையை வழிநடத்த வேண்டும். மருத்துவமனையை திறக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும்.
கேர்ள்ஸ் போர்டிங் பாய்ஸ் போர்டிங்கை திறக்க அவர்கள் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுக்கு சுத்தமானவர்களை தெரிந்தெடுக்க கிருபை அதற்காக நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். இந்த 3 நாட்கள் ஆண்டவர் ட்ரிவாண்ட்ரத்தில் நாங்கள் இருக்க போகிறோம். அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து தொடர்ந்து ஊழியத்தையும் கூட செய்ய போகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசைகள் இந்த நாளில் நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.